200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்கேன். என் கேரியரை விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன கேரியர்? சோத்து கேரியரா? என்ன கேரியரை விட்டுட்டு வந்திருக்கிற? ஏங்க 50 வயசு ஆனதுக்கு அப்புறம், கிழவன் ஆனதுக்கு அப்புறம், நம்ம நடிக்கிற படம் எல்லாம் ஓடாதுங்கிற பயம் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பிழைப்பு தேடி வந்திருக்கிற நீ, இது ஒரு பெரிய சாதனையா? இது யாருமே செய்ய முடியாத சாதனையா? என்னது இது? என்ன நீ எல்லாம் ஒரு பெரிய ஹீரோ? பிறக்கும் போதே ஜமீனுக்கு மகனாக பிறந்து தன்னுடைய இளமை காலத்தை பூரா சிறையில கழிச்சு தன்னுடைய பொருளாதாரத்துல பெரும்பங்க இந்த இஸ்லாமிய இளைஞர் பட்டாளத்தை அரசியல் படுத்துவதற்காக செலவு செஞ்சு தன்னுடைய பத்திரிகை உரிமம் ரத்து செய்யப்பட்டு ஆவணங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு ஏறத்தாழ 5000க்கும் அதிகமான மேடைகள்ல முழங்கி கடைசியில ஷஹீதானாரே எங்கள் ஐயா, தி ரியல் ஹீரோ பழனி பாபா. அவரை விட நீ பெரிய ஹீரோவா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல அசைக்க முடியாத ஒரு அங்கமாக இருப்பது எங்க ஐயா பழனி பாபா. ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உயிரளித்தவர் எங்கள் ஐயா பழனி பாபா. யாராலையாவது மறுக்க முடியுமா? என்ன நீ பெரிய ஹீரோ? என்ன நீ சொகுசை விட்டுட்டு வந்திருக்க? வரும்போதே ஒய்பிரிவு பாதுகாப்போட வர்றாரு, வரும்போதே 40 உயிரை பறி கொடுத்துட்டு வர்றாரு, பழி வாங்கிட்டு வர்றாரு, 5 கோடி ரூபாய் கேரவான்ல வராரு, 200 கோடி ரூபாய் பிரைவேட் ஜெட்ல வராரு. என்னங்க நீங்க சொகுசை விட்டு வந்திருக்கீங்க? இவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு 10 வாங்க, இசட் பிரிவு